தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிசி குரூப் 2 குரூப் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நடத்திட்டு இருக்கோம். அந்த ஃப்ரீ பேட்சில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, டெஸ்ட் 1ஓட கொஷின்ஸ் இப்போ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போது அதுக்கு ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி ஒரு டைம் லைவில் வந்தோம், அது கொஞ்சம் சரியாக செட் ஆகலை. சரிங்களா? அடுத்த முறை அதை ப்ராப்பராக பண்ணிவிடுவோம். இந்த டைம் ரெக்கார்டட் வீடியோவாக போட்டுடலாம். இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு தமிழ் 50 கொஷின்ஸ், 6th ஓல்டு தமிழ்லேருந்து 50 கொஷின்ஸு. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜிகே 40 கொஷின் வரும். அதுக்கடுத்த வீடியோவில் மேக்ஸ் 10 கொஷின் வரும். இது எல்லாமே அடுத்தடுத்து தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஓகே, முதலாவது கேள்வி. தமிழ் மணமுறை கண்ட வாசகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மணமுறை கண்ட வாசகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வள்ளலார். இவர் திருவருட் பிரகாச வள்ளலார் என அழைக்கப்படுகிறார். காலம் 5-10-1823 முதல் 30-1-1874. இவருடைய பாடல்களின் தொகுப்பு திருவருட்பா என அழைக்கப்படுகிறது. இவர் எழுதிய நூல் ஜீவகாருண்ய விளக்கம். மத நல்லிணக்கத்தை உருவாக்க சமரச சன்மார்க்க சங்கம், பசியை போக்க அறச்சாலை, அறிவுநெறி விளங்க சத்திய ஞான சபை ஆகியவற்றை நிறுவினார். இரண்டாவது கேள்வி. எதனை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை என வள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அன்பு. அன்பினை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை என வள்ளுவர் கூறுகிறார். மூன்றாவது கேள்வி. யாருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் என் சரிதம் எனும் தலைப்பில் நூலாக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி, உவேசா. உவேசுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் தான் என் சரிதம் எனும் தலைப்பில் நூலாக்கப்பட்டுள்ளது. உவேசா பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தா என அழைக்கப்படுகிறார். உவேசாவை சிறப்பிக்கும் வகையில் மத்திய அரசு 2006ஆம் ஆண்டு அஞ்சல் தலையை வெளியிட்டது. 4. நான்மணிக்கடிகை என்பதன் பொருள்? நான்மணிக்கடிகை என்பதன் பொருள் 4 மணிகள் கொண்ட அணிகலன். இது எல்லாருமே 4 பொது கருத்துக்களை கூறும் பாடல்னு சொல்லியிருப்பீங்க. இது 4 பொது கருத்துக்களை கூறும் பாடல் தான். ஆனால் நான்மணிக்கடிகை என்பதன் பொருள் என்னன்னா 4 மணிகள் கொண்ட அணிகலன். இவருடைய ஆசிரியர் விளம்பி நாகனார். விளம்பி என்பது ஊர் பெயர், நாகனார் என்பது இயற்பெயர், கடிகை என்பதன் பொருள் அணிகலன். 5. அவள் என்பதன் பொருள்? அவள் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளம். இதோடைய எதிர்ச்சொல் மிசை, அதோடைய பொருள் மேடு. 6. தேசியம் காத்த செம்மல் என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் தேசியம் காத்த செம்மல் என அழைக்கப்படுகிறார். இவருக்கு இந்த பெயர் வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா. இவர் கூறிய வேறு வரிகள்: வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என கூறினார். மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிடுகிறார். 7. உப்பக்கம் என்பதன் பொருள்? உப்பக்கம் என்பதன் பொருள் ஆப்ஷன் பி, முதுகு பக்கம். உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம். உம்பர் அப்படின்னா மேலே, உதுக்கன் அப்படின்னா சற்று தொலைவில். 8. பொறுத்துக. ஆப்ஷன் ஏ, 2413. துவாமை அப்படின்னா வறுமை, அகன் அப்படின்னா உள்ளம், ஈன்றல்னா உண்டாக்குதல், கவர்தல் அப்படின்னா நுகர்தல். 9. காளிதாசர் எழுதிய சாகுந்தலம் ஒரு? சாகுந்தலம் என்பது காளிதாசர் தெரியும். அது என்ன நூல் அப்படின்னா நாடக நூல். 10. மறுபிறவிக்கும் இப்பிறவிக்கும் இன்பம் தருவது எது என வள்ளுவர் கூறுகிறார்? ஆப்ஷன் பி, துன்பம் தராத இனிய சொற்கள் தான் இப்பிறவிக்கும் மறுபிறவிக்கும் இன்பம் தரும். 11. ஆணம் என்பதன் பொருள்? ஆணம் என்பதன் பொருள் என்னன்னா ஆப்ஷன் சி, குழம்பு. ஆணம் அப்படின்னா குழம்பு. நாளி அப்படின்னா தானியங்களை அளக்கும்படி. அகவிலை அப்படின்னா தானிய விலை. 12. பிரித்து எழுதுக. நன்கணியர். நன்கணியர், நன்கணியர் இல்ல, நன்கணியர். இதனை பிரித்து எழுதுக. ஆப்ஷன் பி, நன்கு கூட்டல் அணியர் நன்கணியர். 13. திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு.
இந்த வரிகளை பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ தாரா பாரதி தான் வந்து இந்த வரிகளை பாடியிருப்பாரு. தாரா பாரதி எழுதிய வேறு நூல்கள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு. 14 கீழ்கண்டவற்றில் வினா எழுத்து அல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ ஆ. வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. அதில் வந்து ஆ அப்படிங்கிறது வந்து வினா எழுத்து அல்ல. 15 எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாலிய நிலனே. மேற்கண்ட வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் பி புறநானூறு. இது முக்கியமான வரி, அடிக்கடி கேட்பாங்க. இதன் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். அடுத்தது 16 கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்யவும். ஆன்சர் ஆப்ஷன் சி கொண்டல். அதாவது 3 சொல்லி நான் வந்தால் மேகம் என்பது சரியானதுதான். கொண்டல்னாலும் மேகம்தான். மஞ்சு, எழிலி, முகில் எல்லாத்துக்கும் பொருள் வந்து மேகம்தான். ஆனால் இந்த இடத்துல 2 சொல்லி நான் வந்தனால அந்த ஒன்று தான் பொருந்தாத ஒன்று. 17 நண்பு என்பதன் பொருள். நண்பு என்பதன் பொருள் நட்பு. நண்பு அப்படின்னா நட்பு. மரம் அப்படின்னா வீரம். 18 கீழ்கண்டவற்றுள் சரியான சொற்றொடரை கண்டறியவும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவனை பார்த்தேன் பாலை குடித்தேன். இதுதான் சரியான சொற்றொடர். 19 சுதந்திர பயிரை விட்டோ வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம். மேற்கண்ட வரிகளை பாடியவர் யார்? ஆப்ஷன் சி பாரதியார். 20 மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் வந்து மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுகிறார். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொதுவுடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல் வழி பரவலாக்கியவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதனால தான் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுகிறார். 21 சொல்லுக்கு அழுத்தம் தர பயன்படுத்தும் உயிரெழுத்து எது? ஆப்ஷன் பி ஏ. அதுதான் வந்து சொல்லுக்கு அழுத்தம் தர பயன்படுத்தப்படுகிறது. 22 பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர். ஆப்ஷன் ஏ உடுமலை நாராயண கவி. இதில் காமெடிக்குனே வந்து சும்மா ஃபன்னுக்காக ஜிபி முத்தோட பேர் வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஃபன் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ பாமர மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை உடுமலை நாராயண கவி பாடினார். 23 செய் என்பதன் பொருள். செய் என்பதன் பொருள் ஆப்ஷன் டி வயல். செய் என்பதன் பொருள் ஆப்ஷன் டி வயல். அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர், வன்மைனா கொடை, ஞாலம்னா உலகம். 24 ஆண்டவன் மனித குலத்தை தான் படைத்தானோ தவிர சாதியையும் நிறத்தையும் அல்ல, சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை என கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். 25 இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் பி அதாவது தலையா வெப்பம் தலைக்கவும். இந்த வரிகளில் தலை என்பது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி வினைச்சொல். 26 தமிழ்நாட்டில் சங்கீத கருங்கற்படிகள் எங்கு உள்ளது? சங்கீத கருங்கற்படிகள் எங்கு உள்ளது? ஆப்ஷன் சி தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலில் தான் உள்ளது. இது வந்து கலைகளின் புகலிடம் என அழைக்கப்படுகிறது. அடுத்து 27 சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்கவும். கீழ்கண்ட 4 வந்து சரியான சொற்றொடர் எது? ஆப்ஷன் டி தோட்டத்தில் பசுக்கள் மேய்ந்து கொண்டிருந்தன, பசுவை கண்டு கன்றுக்குட்டி ஓடி வந்தது. இதுதான் வந்து சரியான சொற்றொடர். 28 உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ காடுவெளி சித்தர் தான் வந்து
உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர். இவர் 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் வாழ்ந்தார். இவர் எழுதிய வேறு வரிகள் பார்த்தீங்கன்னா, பாம்பினை பற்றி ஆட்டாதே, உந்தன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே, வேம்பினை உலகில் ஊட்டாதே, உந்தன் வீராப்புதனை விளங்க நாட்டாதே. 29 தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மயிலை சீனி வெங்கடசாமி தான் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூலின் ஆசிரியர். 30 சங்க நூல்கள் என அழைக்கப்படுபவை. ஆப்ஷன் ஏ 8 தொகையும் 10 பாட்டும் தான். இது 17 கீழ்கணக்கு நூல்னு சொல்லுவாங்க. இதுதான் சங்க நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சங்க காலத்தில் தோன்றிய நூல்கள். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 18 நூல்கள். இவை அனைத்துமே அறநூல்கள். 31 கீழ்கண்டவற்றுள் மயங்கொலி பிழை இல்லாத சொற்றொடரை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் சி வரந்தரு விநாயகர் கோயில். இதில் தான் மயங்கொலி பிழைகள் அப்படின்னா அந்த லகர ரகர வேறுபாடுகளால் வர பிழைகள் தான் அது. வரந்தரு விநாயகர் கோயில் என்பது தான் சரியானது. பார்த்திங்கன்னா பழுதுக்கு இந்த லூ, நாள்தோறும் இந்த லா, பள்ளிக்கூடத்துக்கு இந்த லா. கீழ்கண்டவற்றுள் தனி எனும் பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுக்கவும். தனி எந்த வார்த்தையோட பொருள் தனி? ஆப்ஷன் சி ஆறு. ஆறு சரிங்களா. தனி அப்படின்னா அதுக்கு ஆறு அப்படின்னு இன்னொரு பெயர் உண்டு, இன்னொரு பொருள் உண்டு. 33 கீழ்கண்ட சொல்லின் தமிழாக்கம் தருக. டைப்ரைட்டர். ஆப்ஷன் பி தட்டச்சு பொறி. டைப்ரைட்டர் அப்படின்னா தட்டச்சு பொறி. டிஃபன்னா சிற்றுண்டி, டீனா தேநீர், இன்டர்நெட்னா இணையம். 34 கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். எது சரி? ஆப்ஷன் ஏ அனைத்துமே சரி. சிறந்த சொல், சிறந்த ஊர்கள் புறம் சொல்லுவாங்க. கடற்கரையில் உருவாகும் நகரம் பட்டினம், கடற்கரை சிற்றூர்கள் பாக்கம், நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழிடம் குப்பம். அடுத்தது சாதி இரண்டொழிய வேறில்லை என பாடியவர் யார்? சாதிகள் இரண்டொழிய வேறில்லை என பாடியவர் ஆப்ஷன் ஏ பாரதியார். நீதி நெறி நின்று பிறக்கவும் நேர்மையவர் மேலவர் கீழவர் மற்றோர், இந்த வரிகளையும் அவர் தான் பாடினார். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என்ற வரி தொடங்கும் பாடலை பாடியவரும் பாரதியார் தான். 36 மெய்யெழுத்தின் மாத்திரை அளவு என்ன? மெய்யெழுத்தோட மாத்திரை அளவு என்ன? ஆப்ஷன் பி அரை மாத்திரை. குறில்னா ஒரு மாத்திரை, நெடில்னா 2 மாத்திரை, மெய்யெழுத்து அப்படின்னா அரை மாத்திரை. 37 பெரியாரின் சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1970. 1973 பார்த்தீங்கன்னா பெரியார் இறக்குறாரு. 78 மத்திய அரசு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிடுறாங்க. 38 புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். தேசிய கவி பாரதியார். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். 30 வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மேற்கண்ட வரியில் வானரம் என்பதன் பொருள் என? இந்த வரியில வானரம் என்பதன் பொருள் ஆண் குரங்கு. பொதுவா வானரம் அப்படின்னா குரங்கு தான். பெண் குரங்கு பார்த்தீங்கன்னா மந்தின்னு சொல்லுவாங்க. பெண் குரங்கு மந்தி. 40 ஆற்றுணா வேண்டுவது இல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆற்றுணா வேண்டுவது இல். ஆப்ஷன் பி பழமொழி 400 தான் ஆற்றுணா வேண்டுவது இல். அடுத்தது இதற்கு என்ன பொருள் அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழமொழி 400 ஆசிரியர் 3 அரையனார். 3 என்பது ஊர் பெயர். அரையனார் என்பது அரசனை குறிக்கும். 41 மின்னார் என்பதன் பொருள். மின்னார் என்பதன் பொருள் ஆப்ஷன் டி பெண்கள். மின்னார் என்பதன் பொருள்
பெண்கள். மருங்குனா இடை. 42 நெட்டிகள் என்பதன் பொருள். நெட்டிகள் என்பதன் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் சி தெர்மாக்கோல். நெட்டிகள் அப்படின்னா தெர்மாக்கோல். 43 கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் டி ராலா வேற்று மயக்கம், வேற்றுநிலை மெய் மயக்கம். தவறான ஒன்று ரா லா, இது வேற்றுநிலை மெய் மயக்கம் என்பது தவறு. இந்த லா வராது, சிறப்பு லா தான் வரும். தன் எழுத்தோடு மற்றும் சேர்ந்து வரும் எழுத்துகள் உடல்நிலை மெய் மயக்கம். எடுத்துக்காட்டு பக்கம், அதாவது கசதப எல்லாமே உடல்நிலை மெய் மயக்கம். தன் எழுத்துடன் சேராது பிற எழுத்துடன் சேரும் எழுத்துகள் வேற்றுநிலை மெய் மயக்கம் எனப்படும். எடுத்துக்காட்டு ரா லா. இதுக்கு எதை பாருங்க, வாழ்க்கை லா வந்திருக்கு பார்த்தீங்களா. அந்த லா அப்படிங்கிறது வேரோட தான் வேறு எழுத்தோடு சேர்ந்து வந்திருக்கு. குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி திரிகூட ராசப்ப கவிராயர். திரிகூட ராசப்ப கவிராயர். அழகிய சொக்கநாத புலவர் 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்களை இயற்றியுள்ளார். 45 பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுக. ஆப்ஷன் ஏ இரட்டுற மொழிதல். 2 உர மொழிதல், அதான் இரட்டுற மொழிதல். 46 பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்யவும். ஆன்சர் ஆப்ஷன் டி நட்பு. சொல், மொழி, பதம், கிளவி இதெல்லாமே ஒரு பொருள் தரும் சொற்கள். 47 பெண் விடுதலைக்கு முதல் படியாக பெண்கள் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பெரியார். சாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற வேண்டும் என பெரியார் கூறினார். மக்கள் அனைவரும் மனித ஜாதி என கூறினார். மரியாதையும் சுயமரியாதையும் தன் இரு கண்களாக கருதினார். கீழ்ஜாதி மேல் ஜாதி தீண்டாமை கொடுமைகளாகல எல்லோருக்கும் கல்வி தேவை என்றார். மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்றார். பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமல்ல, அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் என்றார். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியவற்றை ஏற்றல வேண்டும் என்றார். இது எல்லாமே பெரியார் கூறியது. அடுத்தது பிரித்து எழுதுக. ஆற்றுணா. ஆப்ஷன் டி 6 கூட்டல் ஊனா ஆற்றுணா. 49 சாஸ்திரம் படிப்பது அந்த காலம், சரித்திரம் படிப்பது இந்த காலம். மேற்கண்ட வரிகளை பாடியவர் யார்? ஆப்ஷன் டி உடுமலை நாராயண கவி. 50 பாட்டுக்கு ஒரு புலவன் என பாரதியாரை போற்றி பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பாட்டுக்கு ஒரு புலவன் அழைக்கப்படுபவர் யார்? பாரதியார். கூறியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இதோட டெஸ்ட் 1ஓட 50 தமிழ் கொஸ்டின்ஸ் முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு 40 ஜிகே கொஸ்டின்ஸ் வரும். நன்றி, வணக்கம்.